ஏன் அதை சொல்லுகிறேன் சொன்னால், நல்லவர் நாட்டுக்கு தேவை, நல்ல மனிதனை மிக்கவர்கள் தேவை. உங்களை போன்ற இளைஞர்களை தட்டி எழுப்புகிற ஒரு ஆற்றல் மிக்க சக்தி தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தளபதியாக இருக்கிற தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. நாளை காலங்கள் மாறப்போகிறது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. யாராலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. எல்லோரும் நினைத்தார்கள் இந்த இரண்டு கட்சிகள் தான் ஆள வேண்டுமா, ஏன் நல்லவர் ஒரு ஆளக்கூடாது என்று நினைத்தார்கள். அதற்காகத்தான் இங்கே அணி வந்திருக்கிறீர்கள், அணி திரண்டு வந்திருக்கிறீர்கள் இளைஞர்களாக இருக்கிற நீங்கள். நான் சில நேரங்களிலே சில பேரிடத்திலே கேட்கின்ற போது ஒரு சொன்னார், என் குழந்தை கூட என்னை தட்டி எழுப்பிவிட்டு நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் முடித்துக் கொண்டதே சொல்லுகிறேன் சொன்னார். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், தூங்கிய அப்பனத்திலே வாக்கை அடி என்று குழந்தைகள் சொல்கிறது என்று சொன்னால், நாளை காலம் மாறுவதற்கு 2026 மே மாதம் இவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்று படைப்பு. எல்லோரும் சொன்னார்கள், நாம் கூட்டணியை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி சொல்கிறோம். ஆனால் இவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொள்கிற மட்டும்தான் அந்த கூட்டணியை இணைய முடியும். இதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்களை போன்றவர் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நல்வழிப்படுத்துவதற்கு, நல்லாட்சி தமிழகத்திலே தருவதற்கு, உங்களை போன்று நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால், உங்களுடைய அன்பு சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் எங்கோடு வந்தார். நீங்கள் இடத்திலே சொல்லி இருக்கலாமே, திருமணங்கள் நிறைய நடைபெறுகிறது என்று சொன்னார், மண்டபம் சிறிதாக இருக்கிறது என்று நான் சொன்னேன். சொல்லி இருந்தால் 5000 பேர் அமர்கிற மண்டபத்தை திருச்செங்கோட்டிலே பெற்று தந்திருக்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், ஆர்ப்பரித்திருக்கிற கூட்டம் வெளியே நிற்கிறது, உட்காருவதற்கு இடமில்லை. வருகின்ற போது நான் பார்த்தேன், வரவேற்பு தருகிற போது ஏறத்தாழ 25 மணி துறைகள் அங்கே இருக்கிற போக்குவரத்தை தம்பித்து போயிருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய ஆற்றல் சிந்தனையும் உங்கள் செயல்பாடையும் பார்க்கிற போது எல்லோரும் அமர்ந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் இங்கே இருக்கின்றவர்களை பார்க்க